இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். கடைசி காலத்தில் என்ன நடக்கிறது என்னும் நம்முடைய ஆய்வை தொடரப்போகிறோம். கடந்த வாரத்தில் ஐக்கிய நாடுகளின் சபை எப்படி கடைசி கால தீர்க்க தரிசனத்தில் பங்கு வகிக்கிறது என்பதை பார்த்தோம். ஐநா சபை என்னும் நிறுவனமானது தேவனுக்கு எதிராக தேசங்கள் ஒன்றுபட்டன என்பதாக வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. அதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த காணொளியை பாருங்கள். வசனங்களின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் என்றால் என்ன என்பதை போதகர் விளக்கியுள்ளார். மேலும் அது எப்படி தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது என்பதையும் போதகர் விளக்கியுள்ளார். இது கடைசி காலத்தில் ஒரு நிறுவனமாக எப்படி தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் விளக்கியுள்ளார். மனித வரலாறு முழுவதுமாக சமாதானம் மற்றும் செழுமை, சமாதானம், அமைதி மற்றும் பாதுகாப்பு பற்றி எல்லாரும் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அமைதி மற்றும் பாதுகாப்பை அமல்படுத்த வேண்டும் என்று கோரி ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதுதான் ஐக்கிய நாடுகளின் சபை. அவர்களுக்கு அமைதி காக்கும் படை இருக்கிறது. இவ்வாறு தீர்க்க தரிசனத்தோடு வரிசைப்படும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இதை போதகர் கடந்த வாரத்தில் விளக்கம் கூறினார்கள். இதை தொடர்ந்து நாம் படிக்கப் போகிறோம். உதாரணமாக போதகர் போப் ராஜினாமா செய்வது பற்றி, வேற்றுகிரக வாசிகள் பற்றிய வெளிப்பாடு மற்றும் பல காரியங்கள், இது எல்லாம் கடைசி காலத்தில் ஒன்றிணைக்கும் என அவர் கூறினார்கள். அதாவது மிருகத்தின் இலக்கம் என்பது ஒரு தனிப்பட்ட காரியமாக இருக்கும், ஆனால் எல்லாம் அதற்கு ஒன்றிணைப்பதாக இருக்கும். அது வஞ்சிக்கும் இயல்பில் இருக்கும். நீங்கள் உண்மையில் தேவனை உடையவர் அல்ல என்றால் நீங்கள் தவறாக வழி நடத்தப்படுவீர்கள், பின்பு வஞ்சிக்கப்படுவீர்கள். வஞ்சிக்கப்படுவதை தவிர்க்க ஒரே வழி இயேசுவை பின்பற்றுவது மற்றும் உண்மையான தேவனை அறிந்து கொள்வது, மேலும் தேவனிடமிருந்து வரும் சத்திய வசனத்தை அறிந்து கொள்வதும் ஆகும். ஏனெனில் தேவன் தாமே அந்த வஞ்சனையை அனுப்பப் போகிறார். அதை ஏன் அனுப்புகிறார்? உண்மையானவர்களுக்கும் பொய்யானவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்க. நீங்கள் பொய்யானவர்கள் என்று போதகர் கூறவில்லை, ஆனால் இப்படி இருக்கிறது என்று போதகர் கூறுகிறார். ஆனால் நாம் ராஜ்யத்தை தேடும் வரையில் நமக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. ஏனெனில் நாம் மாம்சத்தில் நடவாமல் ஆவியில் நடப்பதினால். நமக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்கும் நொடியில், அல்லது தேவனை பற்றி தெரிய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் என்று எண்ணும்போது, மேலும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் அசைவிற்கு உணர்வில்லாதவர்களாக இருக்கும்போது, இது நம்முடைய சொந்த காரியமாக மாறுகிறது. நாம் அதில் ஊழியங்களை கூட கட்டலாம். அதனால் நீங்கள் தவறு செய்வீர்கள் என்றால் எச்சரிக்கையின் பக்கத்தில் செய்யுங்கள். அதாவது நாம் எழுதப்பட்டிருப்பதை தாண்டி செல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில். அதாவது 2 படி எடுத்து வைத்துவிட்டு நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள் என்பதற்கு பதிலாக. அப்படி செய்தாலும் கிறிஸ்து இயேசுவில் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2 பேதுரு 1:19 முதல் 21. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தை நம்மிடம் இருக்கிறது. அப்படியென்றால் தீர்க்க தரிசனத்தில் அநேக காரியங்கள் அவை நிறைவேறும் போதுதான் உறுதியானது என்பது தெரியும். உதாரணமாக, இஸ்ரவேல் ஒரு தேசமாக மாறுவதற்கு முன்பு அது என்னவாக இருக்கும் என்பதை பார்க்க முடியவில்லை. 150 வருடத்திற்கு முன்பு இருந்த பாஸ்டரிடம் இஸ்ரவேல் மீண்டும் ஒன்று சேருவதை பற்றி கேட்டிருப்பீர்கள் என்றால் சிலர் சரி, இது தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். இப்பொழுது 1948 இது உறுதியானது என்று நம்மால் கூற முடியும்.
ஆனால் 150 வருடம் அல்லது 100 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கு இது இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. சிலர் இது நிறைவேறும் என்று நிச்சயமாக இருந்தார்கள். ஆனாலும் அது ஒரு தீர்க்க தரிசனம்தான். அது உறுதியாயிற்று என்று கூற முடியாது. இப்பொழுது உறுதியாயிற்று என்று நம்மால் கூற முடியும். அதுபோல தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அவை நிறைவேறிய பின்புதான் நாம் அதை உறுதி செய்ய முடியும். இதுதான் தீர்க்க தரிசனத்தின் இயல்பு. அது நிறைவேறும் போது அது தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இதுவரை இதன் மேல் தேவனின் கரம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நிறைவேறிய பின்பு மட்டுமே நமக்கு தெரியக்கூடிய காரியங்கள் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட காரியங்களில் இருக்கிறது. அதுவரையில் ஏதோ ஒரு காரியம் நிறைவேறும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கலாம். அதனால் ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் உறுதியாக இல்லாமல் அதில் ஒரு உறுதியான கோட்பாட்டை உருவாக்குவது முட்டாள்தனம். உதாரணமாக, சிறுத்தை என்பது மிருகங்களில் ஒன்று. சிறுத்தை என்பது இப்பொழுது ஜெர்மனி. சொல்லப்போனால் சிறுத்தை என்னும் ஒரு பீரங்கி அவர்களிடம் இருக்கிறது. மேலும் கரடி என்பது ரஷ்யா என கூறலாம். இதெல்லாம் நிறைவேற வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், அது நிறைவேறும் போது தேவன் இதை ஏற்கனவே உங்களிடம் கூறியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஆச்சரியத்தால் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருப்பீர்கள். சில காரியங்கள் முன்னமே கூறப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நாம் அசைக்கப்படாமல் இருக்க நம்மிடம் உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. அப்படியென்றால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. அது ஒரு மாதிரி, அதாவது எதிர்காலத்தில் இருக்கிறது. நிறைவேற தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நிச்சயமாக நிறைவேறும். அதைதான் ஏசாயா 55:11 கூறுகிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்படியென்றால் அவர்கள் இருளில் இருந்தார்கள். அவர்கள் வெளிச்சம் என்று பார்க்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் எதிர்காலத்தில் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டதுதான். சுரங்கத்தின் இறுதியில் வெளிச்சத்தை இந்த தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தமாக கூறினாலும் பேதுரு கூறுவது என்னவென்றால், இதுவரைக்கும் நடந்தது உண்மையாக இருக்கிறது. அதை பற்றி கொள்ளுங்கள். அந்த வசனத்தை நம்புங்கள். நீங்கள் உங்களுடைய மனதை உலகத்தின் எல்லா வஞ்சிக்கும் ஆவிகளுக்கு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் இங்கும் அங்குமாக செல்வீர்கள். இதற்காக தேவன் சபைக்கு அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷர்களை, மேய்ப்பர்களை மற்றும் போதகர்களை கொடுத்திருக்கிறார். ஏனெனில் நீங்கள் இங்கும் அங்குமாக அலக்களிக்கப்படாமல் இருக்க. அவர்கள் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிய பின்பு நிறைவேறி கொண்டிருக்கும் போது விளக்கம் கூறுவார்கள். ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, அது டர்க்கி மற்றும் இஸ்ரவேல் அல்லது டர்க்கி மற்றும் ஈரான் என்பதில் நாம் ஏறத்தாழமாக உறுதியாக இருக்கிறோம். ஒரு வஞ்சனையாக இருப்பதற்கு நாம் ஒரு வழியில் நினைக்க வேண்டும். ஆனால் அது அப்படி இருக்க வேண்டியதில்லை. இதை படிப்பது நல்லதுதான். இது ஒருவேளை பெர்ஷியாவால் முன்பு நிறைவேற்றப்பட்ட மாதிரியாக இருக்கலாம். அதாவது வெள்ளாட்டு கடாவாக அல்லது ஆட்டுக்கடாவாக. ஆனால் அப்படியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இப்பொழுது பெர்ஷிய ராஜ்யம் இல்லை. ஆனால் அப்பொழுது பெர்ஷியாவாக இருந்தது முக்கியம். உதாரணமாக அரப் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அரப் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள ஒரு மனிதர் என்பதாகும். அந்த வார்த்தையின் அர்த்தம் கலப்பு என்பதாகும். அது இந்தியாவில் இருக்கும் ஏறத்தாழ எல்லோருக்கும் பொருந்தும். ஒரு இந்தியனை அரப் என்று கூறுவது சரியாகுமா? ஆனால் அவர்கள் கலப்புதான். ஏனெனில் நம்மில் எத்தனை பேர் நாம் சுத்தமான திராவிடன் அல்லது ஆரியன் என்று கூற முடியும்? அதனால் நாம் அதன் கலவைதான். அப்படியென்றால் அந்த வார்த்தை இன்றைய கலாச்சாரம் படி நாம் நினைப்பதை விட வேறு அர்த்தத்தை குறிக்கிறது. ஏனெனில் ஏசியா, ஆசியா என்று கூறும்போது நாம் இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியா ஆசியாவின் பகுதி என்று நமக்கு கற்றுத்தரப்பட்டது. ஆனால் போதகர் அவர்கள் சுவிட்சர்லாந்து சென்றிருந்த போது போதகர் சீனர்களிடம் பேசினார்களாம். அவர்களுக்கும் ஆசியா என்பது இந்தியாவிற்கு பிறகு ஆரம்பிக்கிறது என்பதாக இருந்ததாம். இந்திய துணை கண்டம், அது இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஆகும். அவர்களை பொறுத்தவரையில் இவை ஆசியாவுடன் சேர்ந்ததல்ல. அவர்களை பொறுத்தவரையில் ஆசிய கண்டத்தில் இருக்க
சிங்கியான கண்கள் இருக்க வேண்டும். வேதாகமப்படி ஆசியா என்பது இன்னும் மேற்கு திசையில் இருந்தது. டர்க்கி என்பது கூட ஆசியா மைனர். ஆனால் இன்று டர்க்கியை ஆசியா என்று கூற மாட்டீர்கள் அல்லவா? அது மத்திய கிழக்கு என்று கூறுவீர்கள். நிறைவேறப் போகிற காரியம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று நாம் நினைப்பது அல்ல. நாம் இந்த வார்த்தை இதற்கு சமானம் என்று கூறலாம். ஆனால் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! சில வேளைகளில் அது நிறைவேறிய பின்புதான் சில தீர்க்க தரிசனங்கள் நமக்கு தெரியும். அதுதான் 2 பேதுரு 1 கூறுகிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். உதாரணமாக ஒரு வசனத்தை இப்படியாக புரிந்து கொள்ள, ஆனால் அது சரியான புரிந்து கொள்ளுதல் அல்ல. அது தோல்வியடையும் போது தேவனில்லை என்று கூறுகிறோம், அல்லது இது ஏன் நடக்கிறது என்று எண்ணுகிறோம். அதனால் தனிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் விளக்கம் என்பது கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு வருகின்றீர்கள். அது தேவனிடமிருந்து வரும் விளக்கம், தனிப்பட்ட விளக்கம் அல்ல. அந்த வகையில் நிறைய விளக்கங்கள் மனிதனின் பாரம்பரியங்கள் அல்லது டினாமினேஷன் படி அவர்களின் டினாமினேஷனை பொறுத்து கற்றுத்தரப்பட்டதாகும். ஏன் காரியங்கள் இவ்வாறாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தேவன் அவருடைய நேரத்தில் நமக்கு வைத்திருப்பதை நாம் தவறவிடுவோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் முழுவதும் மீன் பிடித்தும் ஒன்று கூட பிடிக்க மாட்டீர்கள். மேலும் நீங்கள் கனி கொடுக்கவில்லை என்று மக்கள் கூறும்போது, ஆனால் நீங்கள் உண்மையில் கனி கொடுக்க நீங்கள் விரக்தி அடைவீர்கள். அதாவது தேவன் இப்படி செல் என்று கூறும்போது. இது போதகருக்கு நடந்ததாக கூறுகிறார்கள். போதகர் நிறைய காரியங்களோடு தன்னை ஒப்பிட அவர் தான் கனி கொடுக்கவில்லை என்று நினைத்தாராம். ஆனால் மீண்டும் மீண்டுமாக கடந்த வாரத்திலும் கூட நான் இந்த வழியில் நடக்க உன்னை கூறினேன் என்று தேவன் உறுதி கூறியதாக போதகர் கூறுகிறார். மக்களிடம் உறுதிக்காக பார்க்காதீர்கள், தேவ வசனத்தில் உறுதிக்காக பாருங்கள். அதைதான் பேதுரு கூறுகிறார். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எல்லாம் இருளாக இருக்கும்போது உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை இருக்கிறது. அது தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூறியதும் கூட. அதை எழுதி வையுங்கள், அது நிறைவேறும். இதற்கு அது உண்மையான தீர்க்க தரிசனமாக இருக்க வேண்டும், உணர்ச்சி பூர்வமான தீர்க்க தரிசனம் அல்ல. வசனங்களை மேற்கொள்ளிடுவது கூறுவது நல்லதுதான். ஆனால் ஒன்றை கூறும்போது அது என்ன கூறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தினசரி விசுவாச அறிக்கை இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று புரியவில்லை என்றாலும் நீங்கள் பயத்தில் கூறுவீர்கள் என்றாலும் எதுவும் நடக்காது. ஏனெனில் விசுவாசத்தின்படி செய்ய வேண்டும், பயத்தின்படி அல்ல. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். விடிவெள்ளி இதயத்தில் என்பது விசுவாசம் உங்களுடைய இதயத்தில் எழும்பும் வரை. விடிவெள்ளி இயேசு. அந்த வசனம் வரும் வரை நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். இது உங்களின் தனிப்பட்ட இருப்பை பற்றி பேசுகிறது. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அதனால்தான் மக்கள் அவர்களுக்கு தரிசனம் இருக்கிறது என்று கூறும்போது அது நல்லதுதான். நம்முடைய கண்டிப்பான வழிகாட்டி தேவ வசனம்தான். உதாரணமாக அது ஒரு கோட்பாடு என்றால் அதை பற்றி மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று போதகர் பரிசோதிக்கிறார்கள். அது தனிப்பட்ட புரிந்து கொள்ளுதல்கல்ல. மேலும் பிற சபைகள் என்ன கூறுகிறது என்பதையும் பார்க்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். பின்பு பரிசுத்த ஆவி பகுத்தறிவு படுத்த போதகர் அனுமதிக்கிறார் என்று அவர் கூறுகிறார். உதாரணமாக தலைக்கு முக்காடு அணிவது ஏன்? தலைக்கு முக்காடு அணிய வேண்டும். அது எப்பொழுது முக்காடு அணிய வேண்டும்? நீங்கள் தலைக்கவசத்தை குளிக்கும் போது அணிவீர்களா? 1 கொரிந்தியர் 11 வாசியுங்கள். ஏனெனில் நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ள. இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கின்றீர்களா அல்லது தீர்க்க தரிசனம் கூறுகின்றீர்களா? அப்படி இருக்க ஏன் தலையை மூடுகின்றீர்கள்?
கலாச்சாரப்படி இது வேறு ஆகும். சில கலாச்சாரத்தில் பெண்களை தலைக்கு முக்காடிடுவதை எடுக்க கூறினால் அவர்கள் சற்று வெறித்தனமாக சென்று விடுவார்கள். ஏனெனில் அவர்களின் கலாச்சாரம் அப்படி இருக்கிறது. 2000 வருடத்திற்கு முன்பு அப்படி இருந்தது. அந்த உடைதான் கத்தோலிக நன்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் மத்திய கிழக்கில் இருந்த மக்கள் அணிவார்கள். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அவர்களுக்கு இது இருக்கிறது. மேலும் தேவன் அவர்களிடம் இதை கூறினார் என்று கூறும்போது, மேலும் அது தேவ வசனத்திற்கு எதிராக இருக்கும்போது போதகருக்கு அதில் எந்த பங்குமில்லை என்று அவர் கூறுகிறார். சில காரியங்கள் அப்படி நடந்திருக்கிறது என்று போதகர் கூறுகிறார். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியால் அசைக்கப்பட என்னவாக இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது என்ன? உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கான காரியங்கள் இல்லாமல் இருந்தும் நீங்கள் தேவனிடமிருந்து கேட்டீர்கள் என்று கூறுவீர்கள் என்றால் அதுவே போதகருக்கு எச்சரிக்கையின் அடையாளம் என்று அவர் கூறுகிறார். இது சாத்தியமல்ல என்று போதகர் கூறவில்லை. இது நிகழக்கூடியது அல்ல என்று போதகர் கூறுகிறார். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். போதகர் இதை அடுத்த வாரம் பேசுவதாக கூறுகிறார். மோசே சீனாய் மலையில் இருந்து தேவனின் ஆசாரிப்பு கூடாரத்திற்கான அறிவுறுத்தல்களை பெற்று கொண்டிருந்த போது அது துல்லியமாக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் தேவன் பரலோகிலிருந்து வந்து அதில் தங்க வேண்டும். அதில் ஒரு சிறிய பிழை இருக்குமானால் தேவன் அதற்குள் வரமாட்டார். இது துல்லியமாக இருக்க வேண்டும். இது மோசேயின் ஆசாரிப்பு கூடாரம். அந்த புதிய ஏற்பாட்டின் ஆசாரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்கு என்று என்ன தேவைப்படுகிறதோ அதை அவர் நிறைவேற்றியுள்ளார். அதனால் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு என்று தேவைப்படுகிறதை பிதாவாகிய தேவன் பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அதை நிறைவேற்றியிருப்பதை பார்க்கிறார். அதே இரத்தம் உங்களை பற்றி பேசுகிறது. அதாவது நீங்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நிறைவேற்றவில்லை என்ற பொழுதிலும், ஆனால் அது உங்கள் மேல் வரும்போது நீங்கள் அதை நிறைவேற்றுவீர்கள். அதற்கு இடையே கிருபை இருக்கிறது. நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் பாவத்தில் தொடர வேண்டும் என்று அர்த்தமல்ல. அதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதற்கு நாம் ஏற்றவாற் போல நாம் மாறுகிறோம். அதிலே நாம் பரிபூரணப்படுத்தப்படுகிறோம். இயேசுவினாலும் புதிய உடன்படிக்கையினாலும் நாம் பரிபூரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மில் வசிப்பதற்கு அவர் நம்மில் ஏற்கனவே பரிபூரணமானதில், அதாவது இயேசுவில் வசிக்கிறார். நம்மில் இயேசு எப்படி உருவாக்கப்படுகிறாரோ அந்த பாகத்தில் மாத்திரம் அவர் வாசம் செய்கிறார். அதனால்தான் நாம் இன்னும் பரிபூரணப்படுத்தப்படுகிறோம். உங்களுக்குள் ஒரு பகுதியில் பாவம் இருக்குமானால் தேவன் அந்த பாவத்தில் இருக்க போவதில்லை. அவர் அந்த பாவத்தை பொறுத்து கொள்ளப் போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் அது பாவம், அது தவறு, அது சரி என்று கூறுவார். அதற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் நீங்கள் அப்படியாக செல்வீர்கள். நீங்கள் உங்களுக்கு விரும்பியதை செய்வீர்கள். மேலும் அதற்காக நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியின்படி நடப்பீர்கள் என்றால், மேலும் நான் இப்படி இருக்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை, என்னில் இருக்கும் எல்லாம் என்னை வேறு வழியில் இழுக்கிறது என்று தேவனிடம் கூறுவீர்கள் என்றால் கிருபை செயல்படும். மேலும் அவரின் இரக்கம் இருக்கிறது. அவர் உங்களை பலப்படுத்துவார். நம்முடைய பலவீனத்தில் அவர் பலனுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் என்று போதகர் கூறும்போது அந்த பரிபூரணத்தை அடைய வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஆனால் அதற்காக முயற்சி எடுக்கின்றீர்கள் என்பதாகும். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாடுங்கள் என்பது ஆங்கிலத்தில் பர்சியூ என இருக்கிறது. பர்சியூ என்றால் என்ன? காவல் டிராமாக்கள் பார்ப்பீர்கள் என்றால் போலீஸ்காரர்கள் தங்களுடைய ரேடியோவில் நான் ஒரு சூடான நாட்டத்தில் இருக்கிறேன் என்று கூறுவார்கள். நீங்கள் பரிசுத்தத்தையும் எல்லா மனிதர்களோடு கூடிய சமாதானத்தையும் நாடுங்கள். அது என்ன என்பது
அதை பற்றிய விளக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. போதகரும் இதை பற்றி பேசியிருப்பதாக கூறுகிறார்கள். இதுதான் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் என்பதாகும். நாம் தேவனைப் போல பரிபூரணமானவர்கள் அல்ல. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது 2 கொரிந்தியர் 5:21 இருக்கிறது. ஒரு பரிமாற்றம் செய்யப்பட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அது புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது. நீங்கள் இருளான பகுதியில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தீர்க்க தரிசனம் கூற வேண்டும். நீங்கள் தேவனின் வாக்குத்தத்தங்களுக்கு உள்ளாக மீண்டும் செல்ல வேண்டும். உங்களுக்கு மேலாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது என்ன? உங்களுக்கு மேலாக அவரின் வாக்குத்தத்தங்கள் என்ன? இதில்தான் நீங்கள் செல்ல வேண்டும். அதில் நிற்க வேண்டும். இதனால்தான் போதகர் தினசரி விசுவாச அறிக்கையை கொடுப்பதாக கூறுகிறார். இதுதான் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒரு பரிமாற்றம் செய்யப்பட்டது. யார் நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டார்? அவரின் இரத்தம் நமக்காக பேசுகிறது. அவர்தான் நம்முடைய வழக்கறிஞர். இதுதான் புது உடன்படிக்கை. தேவன் தன்னுடைய தரத்தை மாற்றுவதில்லை. அவர் நாம் பரிபூரணமாக இருக்க விரும்புகிறார். நாம் பரிபூரணமானவர்கள் இல்லை. தேவனுக்கு அது தெரியும். ஆனால் இயேசு பரிபூரணமானவர். அந்த பரிபூரணத்தை அவர் நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 5:21 படி அப்படி என்றால் இது நீங்கள் பாவத்தில் நடப்பதற்கு ஒரு லைசன்ஸா? இல்லை. நீங்கள் அதில் நியாய தீர்க்கப்படுவீர்கள். உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படிக்கு வாய்க்கும். தேவன் அதை கூறியிருக்கிறாரா? அது நிறைவேறும். தேவன் அதை உங்களிடம் நேரடியாக சொல்ல வேண்டும் என்பதல்ல. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவில் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவை எப்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது? அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கின்றீர்கள்? அது உங்களுக்கு கற்று கொடுக்கப்பட்டதை பொறுத்து இருக்கிறது. அதனால்தான் ஒரு சபையை சார்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்த சபையின் தலைவர் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் எல்லா வகையான தவறான புரிந்து கொள்ளுதல் விளக்கங்களும் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாரையும் வழி தவறவும் விரக்தியடையவும் செய்யும். இன்றைய உலகத்தை பார்ப்பீர்கள் என்றால் காரியங்கள் இன்னும் இருளாக மாறுகிறது. தேவ பக்தியற்ற தன்மை எழும்புகிறது. மேலும் பிரபலமாக கலாச்சாரத்திற்கு தேவ காரியங்கள் பெரிய அளவில் பொருந்தவில்லை என்று கூறலாம். நீங்கள் காரியங்கள் சென்று கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள் என்றால் மேலும் இயற்றப்படும் சட்டங்களை வைத்து தேவனின் பங்கு சுருங்குகிறது என்று கூறலாம். இது 100 வருடத்திற்கு முன்பு இப்படி அல்ல. இது 200 வருடத்திற்கு முன்பு நிச்சயமாக இப்படி அல்ல. அப்பொழுது மக்கள் தேவனுக்கு அதிகமாக பயந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மக்கள் தேவனுக்கு பயப்படுவதில்லை. சபைக்கு வருபவர்கள் கூட. இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே வேறு பிரித்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட மக்கள் எக்லீசியா இருக்கிறார்கள். அதுதான் சபை. நாம் பற்றிக்கொள்ள உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையும் தேவன் செய்திருப்பதும் மட்டும்தான் இருக்கிறது. ஏனெனில் மற்ற எல்லாம் நரகத்திற்கு செல்கிறது. ஆனால் நாம் பற்றிக்கொள்ள தேவ வசனம் இருக்கிறது. இதன் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் வேலை செய்வதை நம்மால் பார்க்க முடியாது. இதில் தேவன் எங்கு இருக்கிறார் என்று கேட்கிறோம். இந்த கேள்விகளும் அவைகளுக்கு பதிலளிக்கப்படும் நாள் வருகிறது. நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அதைதான் தெசலோனிக்கேயர் சபைக்கு பவுல் கூறுகிறார். மேலும் நற்செய்தி முழுவதிலும் அதுதான் நற்செய்தி. பற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றாலும் அவர் உங்களின் தேவனில்லை என்றாலும் உங்களால் பற்றிக்கொள்ள முடியாது. எதை பற்றி கொள்வீர்கள்? தாவீது தன்னை கர்த்தராகிய தன்னுடைய தேவனிடத்தில் திடப்படுத்தி கொண்டான். தன்னுடைய போதகரின் தேவனில் அல்ல. அவன் திடப்படுத்தி கொண்ட பின்பு ஆசாரியனிடம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தேவனிடம் கேட்க வேண்டும் என்றான். தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், அவர்களை பிடித்துக்கொள் என்றார். அதுபோல நீங்கள் சோர்வுற்று இருக்கும்போது உங்களை கர்த்தரில் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் உங்களுக்கு உதவி வேண்டும் என்றால் போதகரை அழையுங்கள் என்று கூறுகிறார். அதை பற்றி எதையும் செய்யவில்லை என்றாலும் போதகர் உங்களுக்கு தினசரி விசுவாச அறிக்கை கொடுப்பதன் பயன் என்ன என அவர் கேட்கிறார். அந்த விசுவாசத்தை ஒரு ஃபோன் கால் மூலம் எப்படி போதகர் உங்களுக்கு தர முடியும்? தன்னால் உங்களுக்கு ஜெபிக்க மட்டும்தான் முடியும்.
சில வேளைகளில் அதற்கு திறந்த வாசல் இருக்குமானால், மேலும் போதகரை தேவன் அதற்காக ஏவுகின்றார் என்றாலும், அந்த விசுவாசம் மீட்கப்பட போதகர் ஜெபிப்பார் என்று கூறுகிறார். ஆனால் நீங்கள் உங்களின் வேலையை செய்யவில்லை என்றால் போதகரால் என்ன செய்ய முடியும் என்று அவர் கூறுகிறார். அதுபோல காரியங்கள் மோசமாக செல்கிறது. ஆனால் தேவன் முன்பு என்ன கூறியிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் போதகர் கூறியது போல, சில வேளைகளில் அவை நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, ஆனால் நாம் அதை பார்ப்பதில்லை. சில வேளைகளில் நாம் தீர்க்க தரிசனம் குறித்து நிறைய வாசிக்கின்றோம், அதனால் இதன் அர்த்தத்தை பார்ப்பதில்லை. தானியேல் விளக்கம் கூறிய நேபுகாத்நேச்சரின் கனவில் உள்ள தீர்க்க தரிசனத்தில் உள்ள ஒரு காரியத்தை போதகர் மேற்கொள்ளிட்டு காண்பிக்க போவதாக கூறுகிறார். நீங்கள் தானியேலின் புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஒரே காரியம் பல வழிகளில் விளக்கம் கூறப்பட்டிருக்கிறது. அதே காரியம் யோவானால் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இருக்கிறது. நேபுகாத்நேச்சரின் கனவு எதை பற்றி என்பதையும் அதை தானியேல் எப்படி விளக்கம் கூறினான் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். இது இந்த காலகட்டத்தில் முக்கியம். தானியேல் 2:31-45. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது இந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும். வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நிறைய காரியங்கள் இந்த சொப்பனத்தின் நம்முடைய விளக்கத்தை பொறுத்ததாகும். போதகர் இதன் பின்னணியை தருகிறார். நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் இருந்தது. அதனால் அவன் தன் அரண்மனையின் ஜோதிடர்களிடம் மந்திரவாதிகளிடம் சென்றான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் விளக்கம் கூறுங்கள்
என்றான். ஜோதிடர்கள் மற்றும் மந்திரவாதிகளும் சரி, எங்களுக்கு அந்த கனவை கூறும் என்றார்கள். அதற்கு அவன், இல்லை, நான் என் சொப்பனத்தை கூற மாட்டேன். நான் கூறினால் நீங்கள் ஏதோ ஒரு விளக்கத்தை கூறுவீர்கள். அது உண்மையா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சொப்பனத்தை விளக்கவில்லை என்றால் நான் உங்களை கொன்று விடுவேன் என்றான். சொப்பனத்தை மாத்திரமல்ல, அதன் விளக்கத்தையும் அவனிடம் கூற வேண்டும். இல்லை என்றால் அவன் கொலை செய்து விடுவான். மேலும் அவன் கொலை செய்ய ஆரம்பித்து விட்டான். தானியேலும் அந்த அரண்மனையில் இருந்தான். அடுத்ததாக அவன் கொலை செய்யப்படுவதாக இருந்தது. என்னை ஏன் கொலை செய்கின்றீர்கள்? இல்லை, ராஜா ஒரு கனவு கண்டார். அவன் விளக்கம் தேவனுடையது. எனக்கு 24 மணி நேரம் தாருங்கள் என்றான். இதை போதகர் தன்னுடைய பாணியில் பேசுகிறார் என அவர் கூறுகிறார். 24 மணி நேரத்திற்கு பிறகு அவன், என்னை ராஜாவிடம் எடுத்து செல்லுங்கள், என்னிடம் விளக்கம் இருக்கிறது என்றான். அவனை எடுத்து சென்றவன், உங்களிடம் சொப்பனத்தை விளக்கம் கூறும் ஒரு நபரை நான் கண்டு கொண்டேன் என்று கூறினான். தானியேல் ராஜாவிடம், உங்களுக்கு இப்படியான ஒரு சொப்பனம் இருந்தது, இதுதான் அதன் விளக்கம் என கூறினான். அது துல்லியமாக இருந்தது, ஏனெனில் தேவன் அவனுக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்தார். நாம் அந்த சொப்பனத்தையும் விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். இதை வசனம் என்ன கூறுகிறது, இதற்கு முன்பு வசனம் என்ன கூறியது, மேலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன கூறியிருக்கிறது என்னும் கண்ணோட்டத்தில் இதை நாம் பார்க்க வேண்டும். மனிதனின் பாரம்பரியம்படி அல்ல, நிச்சயமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தானியேல் 2:45. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்படியென்றால் தேவன் அதை வெட்டினார், தேவன் அதை பெயர்த்தார். இதை பொதுமைப்படுத்த நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் இருந்தது. அதில் அவன் ஒரு மிகப்பெரிய சிலையை கண்டான். அதன் தலை தங்கத்தினாலானது. அதன் விளக்கமானது, அவன்தான் அந்த தலை, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவனுக்கு பின்பு ஒரு ராஜ்யம் வருகிறது. அது அவ்வளவு தூய்மையானதல்ல, அது வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. அதுதான் மார்பும் கைகளும். அதன் பின்பு வெண்கலத்தினாலான வயிறு மற்றும் தொடை இருக்கிறது. இது இன்னும் தாழ்வான ராஜ்யமாக இருந்தது. அதன் பிறகு இரும்பின் ராஜ்யம் இருந்தது. அதுதான் கால்கள். அந்த சிலையின் பாதமானது களிமண்ணால் கலக்கப்பட்டிருந்தது. வெண்கலம் அல்லது இரும்பு ரோம ராஜ்யம் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். இரும்பு ராஜ்யத்தை பார்ப்பீர்கள் என்றால் தானியேல் 2:40. 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். இது மிருகங்களில் ஒன்று கூறுவதோடு பொருந்துகிறது. அது மற்ற எல்லா மிருகங்களையும் நொறுக்கிவிடும். இந்த சாம்ராஜ்யத்தின் குணம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அது மற்றதை நொறுக்கிவிடும். அப்படியென்றால் மற்ற எல்லாவற்றையும் வரலாற்றையும் அழித்துவிடும். இது இங்கிலாண்டா, இது இஸ்லாமா? இது நிறைவேறும் போதுதான் நமக்கு தெரியும். நாம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் படிக்கலாம். போதகர் இங்கிலாந்து என்று கூறுவதன் காரணம் என்னவென்றால், போதகர் அவர்கள் கென்யாவிற்கு சென்றிருந்த போது, உதாரணமாக, கென்யாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். அவர்கள் கடந்த காலத்தை ஆங்கிலேயர்கள் அழித்து விட்டார்கள். இதை எப்படி போதகர் கூறுகிறார்கள் என்றால், பெரும்பாலான கென்யர்களின் மதிய உணவு பயங்கரமாக இருந்ததாம். போதகர் என்ன சாப்பிடுகின்றீர்கள் என்று உணர்ந்தார்களாம். பின்பு அவர் கண்டு கொண்டது என்னவென்றால், மேற்கத்திய உலகத்தை விட அவர்களிடம் உணவு முறை வகைகள் இருந்ததாம். அது அழிக்கப்பட்டு விட்டது. ஒருவரின் கடந்த காலத்தை அழித்து விடுவீர்கள் என்றால் அவர்களின் எதிர்காலத்தை ஆணையிடலாம். இதை இங்கிலாந்து செய்ததா அல்லது இஸ்லாம் செய்ததா? நீங்கள் இஸ்லாம் கூறுவதை பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் முஸ்லிமாக வேண்டுமானால் உங்களின் கடந்த காலம் எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். பின்பு இஸ்லாமிய கோட்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு அது மட்டும்தான் பொருந்தும். நிறைய வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இது எல்லாம் போதகர் கூறியது போல இவை அனைத்தின் ஒருங்கிணைப்பாகும். நாம் அதற்கு வருவோம். இதன் மத்தியில் மலையிலிருந்து பெயர்க்கப்படாத ஒரு கல் இருக்கும். இந்த கல் தலையின் காலத்தில் வருமா, மார்பின் காலத்தில் வருமா, வயிறு மற்றும் தொடையின் காலத்தில் வருமா, அல்லது கால்களின் காலத்தில் வருமா, அல்லது பாதங்களின் காலத்தில் வருமா? பாதங்களின் காலத்தில். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம் தெரியும். நாம் தலையில் இருக்கிறோமா, மார்பில் இருக்கிறோமா, அல்லது வயிறு மற்றும் தொடையில் இருக்கிறோமா, அல்லது கால்களில் இருக்கிறோமா? இல்லை என்றால் நாம் கால்களில் இருந்து
பாதத்திற்கு வருகிறோமா? தானியேல் 2:42-43. கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ, களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். 2 தனிமங்கள் இருக்கிறது, ஒன்று களிமண், ஒன்று இரும்பு. அவை பாதமாய் இருக்கிறது, சிலை நிற்கிறது. அப்படியென்றால் இது செயல்பாட்டிற்கு உள்ளானது. களிமண் என்ன, இரும்பு என்ன? இதன் வேட்பாளர்கள் யார்? போதகர் கூறியது போல நிறைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். இதுதான் என்று நாம் உறுதியாக தீர்க்கதரிசனமாக கூறிவிடலாம். இது ஷியைட்டா அல்லது சுன்னியா, இல்லை வேறு ஒன்றா? இது நிறைவேறும் போதுதான் நமக்கு நிச்சயமாக தெரியும். இல்லையென்றால் மற்றொன்றை ஆணையிடும் உறுதியான தீர்க்கதரிசனமான வார்த்தை நமக்கு இருக்குமானால் அதை தவிர நாம் எது என்று கூற முடியாது. அதை போதகர் உங்களுக்கு கூறப்போவதில்லை என அவர் கூறுகிறார். ஏனெனில் அது செவி திணர்வு உள்ளவர்களாக நீங்கள் மாறாமல் இருக்க வேண்டும் என்று போதகர் விரும்புவதினால் என அவர் கூறுகிறார். நாம் இன்னும் அங்கு எட்டவில்லை. இரும்பு களிமண்ணோடு கலவாதது போல என்று தெளிவாக கூறுகிறது. ஆனால் அவர்கள் மனிதர்களின் விதையோடு கலப்பார்களே என்று குறிப்பாக கூறுகிறது. அப்படியென்றால் விதையானது மனித விதை அல்ல, இது வேற்று கிரக வாசிகள் என்று கூறலாம். ஆனால் இஸ்லாமின் வேர் எது? அது மனிதனாலானதா, தேவனினாலானதா, இல்லை என்றால் பிசாசினாலானதா? அது தேவனுடையதோடு கலக்கிறதா? ஏனெனில் தேவன் எல்லா மனிதர்களையும் உண்டாக்கினார் அல்லவா? இதாக இருக்கலாம். ஆனால் இது போதகருக்கு தெரியாது. ஏனெனில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது என்று அவர் எண்ணுவதாக கூறுகிறார். என்னவாக இருந்தாலும் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வரும். அது வந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. என்ன நடந்தாலும் நீங்கள் உங்களின் விசுவாசத்தை பற்றி கொண்டிருங்கள். மேலும் உங்களை பிற மனிதர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். மனிதர்களுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனையே ஒப்பிடுவதுதான். மேலும் அது போட்டியை ஏற்படுத்துகிறது. ஓ, இந்த நபர் இந்த காரை வைத்திருக்கிறார், அதனால் நான் இந்த காரை வாங்க வேண்டும் என்று உங்களின் வாழ்க்கை முழுவதிலும் அந்த காரிற்காக கடினமாக உழைப்பீர்கள். உங்களுக்கு இருப்பதில் போதுமென்று இருங்கள். நம்முடைய கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் என்பது தெரியும். மேலும் அறுவடை தயாராக இருக்கிறது, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அறுவடைக்கு தயாராக இருக்கின்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவிற்கு கொடுக்கின்றீர்களா? நீங்கள் அதை செய்தால் உங்களுக்கு சார்ந்தவற்றை அவர் சரி செய்வார். அது நேரத்திற்கு வருவது என்றாலும் சரி. ஏனெனில் இயேசு அந்த நேரத்தில் வருவார், உங்களுடைய நேரத்தில் அல்ல. உங்களின் காரியங்களை சரிப்படுத்தி வையுங்கள். உங்களின் கடிகாரத்தை அவரின் கடிகாரத்தோடு இணையுங்கள், உங்களின் கடிகாரம் அல்ல. நீங்கள் பல சாக்குகள் கூறலாம். பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு இருங்கள். நீங்கள் சூழ்நிலைக்கு கீழ் இருக்கின்றவர்களா, இல்லை என்றால் மேற்கொள்கின்றவர்களா? இதோடு போதகர் முடித்து கொள்ளப் போவதாக கூறுகிறார். மத்தேயு 6:33-34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இது கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு கூறுவதோடு ஆரம்பிக்கிறது. அது முதலாவது தேவராஜ்யத்தை தேடுங்கள் என்பதோடு முடிகிறது. பின்பு நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று கூறுகிறது. இந்த உலகம் மற்றும் இந்த வீழ்ச்சியடைந்த இயல்பு என்பது முழுவதும் பிரச்சனையோடு இருக்கிறது. ஆனால் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சமாதான பிரபு உங்களில் வாழ்கிறார். என்னதான் பிரச்சனை என்றாலும் இயேசு அங்கிருந்து அதை செய்து முடித்து விட்டார். பரிசுத்த ஆவியின் மூலம் நீங்கள் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவையில்லை என்று கூறுவார்கள் என்றால் முதலில் அவர்கள் தாமே எலும்பை போல உலர்ந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் அசைவை பற்றி போதகர் பேசும்போது அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. அது குருடனுக்கு சிகப்பு நிறத்தை விளக்கம் செய்வது போலாகும். அவர்கள் எந்த நிறத்தையும் பார்த்தது இல்லை. அவர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நாம் எல்லோருக்கும் கர்த்தரிடம் இருந்து ஒரு தொடுதல் வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதாகமும் கூறுகிறது. கர்த்தர் நம்மை தொடுகிறார். ஆனால் நாம் தேவனில்லாத மற்ற காரியங்களுக்குள் சிக்கி இருப்பதால் அதை நாம் உணர்வதில்லை.
அந்த வகையில் நமக்கு அமைதி வேண்டும், தேவனோடு நேரம் செலவிட வேண்டும். பின்பு தேவன் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். பின்பு நீங்கள் அமைதியாக இருக்கும் நேரம் குறைந்துவிடும். ஏனெனில் நீங்கள் தொடர்ந்து தேவன் என்ன கூறுகிறார் என்பதை கேட்பீர்கள். பின்பு உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு அவரின் சத்தம் தெரியும். அப்பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களின் பிரச்சனையை தீர்க்க முடியும். ஏனெனில் நீங்கள் எதற்குள்ளாக கடந்து சென்றாலும் உங்களுக்கு அவரின் சத்தம் தெரியும். நீங்கள் அந்த நபருக்கு ஊழியம் செய்ய தேவன் உங்களுக்கு முதலில் ஊழியம் செய்வார். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.